ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு சில தினங்களில் முடிய இருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களுக்குள்ள கட்டாயமாக எந்த ஒரு விஷயமானது தனுசு ராசி நேயர்களுக்கு நடந்தே ஆகும் அப்படின்னா, அது என்ன மாதிரி விஷயங்களாக இருக்க போகுது, என்ன மாதிரியான கிரக மாற்றத்தின் மூலமாக அது நடக்குது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஏன்னா பல மாத கோள்களுடைய பயிற்சிகள் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக அதனுடைய தாக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கட்டாயமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து பலன்கள் அப்படின்றது கிடைக்குங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ஒரு சில மாதங்களோட ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு தாங்க உங்களுக்கு தோணும். ஏன்னா உங்களுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஏற்ற வெகுமதிகளானது உங்களுக்கு இந்த டைமில் உடனே கிடைக்காது. இருந்தாலுமே கூட கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. தொழில், வேலை, வியாபாரம் இப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே சின்னதாக முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது போன்ற சின்ன முன்னேற்றங்கள் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலுமே இது எல்லாமே உங்களுக்கு அதுவே போதுமானதாக தாங்க இருக்கும். வாழ்க்கை துணை மற்றும் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனாலுமே கூட உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யார்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்துக்காமல் இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சொல்லப்போனால் நிதி ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் கூட உங்களுக்கு இருக்காதுங்க. மேலும் தனுசு ராசி நேயர்களுடைய குடும்ப வாழ்க்கை உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை துணையோட உறவுகள் அப்படின்றது எப்போதும் மகிழ்ச்சியோட தாங்க இருக்கும். திருமண உறவுலையும் உங்களுக்கு நெருக்கம் அப்படின்றது அதிகமாகவே கிடைக்கும். காதலிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னா, மூன்றாம் நபருடைய தலையீட்டை கட்டாயமாக நீங்கள் குறைச்சிக்கணும். யாரும் மூன்றாம் நபருடைய தலையீட்டை அனுமதிக்காதீங்க. அது காதலிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கலாம், திருமணமாகி இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அனுமதிக்காதீங்க. தேவையான நேரத்தில் உங்களுடைய குடும்பம் மற்றும் நண்பர்களுடைய உதவிகளும் ஆதரவும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும். தனுசு ராசினிகளை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை அப்படின்றது பெரிய அளவுக்கு இந்த 10 நாட்களில் உங்களுக்கு ஏற்றம் இருக்காதுங்க. இருந்தாலுமே கூட நெருக்கடிகள் அப்படின்றது இல்லாது, ஒரு நெருக்கடி இல்லாத அளவுக்கு ஒரு பொருளாதார நிலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் முதலீடுகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. ஒருவேளை நீங்கள் முதலீடுகள் செய்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முதலீடுகள் செய்திருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நஷ்டங்கள் தான் ஏற்படும். பெரிய அளவில் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நிறைய சாத்தியங்களானது உங்களுக்கு நஷ்டங்களை கொடுக்குறதா இருக்கிறதுனால சின்ன லெவலில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பெருசாக எதுவும் செய்ய வேணாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் எந்த ஒரு முக்கியமான விஷயத்துலையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் யாருக்குமே பணத்தை கடனாகவும் கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் ஒரு பணத்தை கடனாக யாருக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு செயலாக தான் இருக்கும். ஸோ அப்படியே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணுங்க. இந்த டைமில் உங்களுக்கு பணம் அப்படின்றது திரும்ப கிடைக்கிறதுக்கு கடினமாக மாறுறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில உறவுகளையும் பாதிக்கும். ஒருவேளை நீங்கள் நெருங்கிய நண்பர்களோ அல்லது உறவினர்களுக்கோ கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் திரும்ப கிடைக்காத பட்சத்தில் அந்த இடத்துல உறவுகளுக்குள்ள மனக்கசப்புகளானது ஏற்பட ஆரம்பிச்சிடும். தேவையான செலவுகள் அப்படின்றது கூட உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அது போக மீதி இருக்கக்கூடிய தொகையை நீங்கள் கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்து பாருங்கள். இந்த டைமில் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குழுவாக நீங்கள் வேலை செய்கிறது இல்லைன்னா அலுவலக நிர்வாகம் இது எல்லாம் போன்ற பிரச்சனைகள் அப்படின்றது அப்பப்போ உங்களுக்கு ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் இந்த 10 நாட்களுக்குள்ளே அது போன்ற பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்பட்டு உடனே நீங்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஸோ கண்டிப்பாக பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்குது, ஆனால் உடனடியாக அது தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு புதுசாக ஏதாவது வியாபாரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது தொடங்கணும் அப்படின்னா
அதுபோல் திட்டமிடக்கூடியவர்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் தவிர்த்துக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, எந்த ஒரு விஷயத்துலையுமே அதிக அளவு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறோம், இந்த மாதத்தில் எதுவுமே செய்யாமே இருந்துடுங்க. இன்னும் குறை இருக்கக்கூடிய 10 நாட்களையுமே கூட இந்த மாதிரி எந்த விதமான விஷயத்துலையும் கை வச்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை வந்து பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் பணிகள் வந்து செய்யணும். அப்போ தான் உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதுசாக வேலைக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குங்க. அதுக்காக முயற்சிகள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக அதுவும் உங்களுக்கு தேடி வரும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் புதுசாக வேறு வேலைக்கு மாறுறது கூட உங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லணும். பல வழிகளில் மாற்றங்களை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக என்னென்ன விஷயத்தில் இருக்கணும் அப்படின்றதையும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளோ சிக்கல்களோ இருக்காது தாங்க. இருந்தாலுமே கூட சிக்கனமாக இருக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒன்று. அடுத்தபடியாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கடன் கொடுக்கக்கூடியது. கடனை மட்டும் யாருக்காகவும் வந்து கொடுக்காதீங்க. வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அதை விரிவுபடுத்தணுமோ அல்லது புதுசாக தொழில் தொடங்கணுமோ அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமை வந்து கட்டாயமாக வந்து உங்களுக்கு ஏற்றதாக இல்லை. ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. ஏற்ற மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இல்லை, அதுவும் இன்னும் இறுதியாக இருக்கக்கூடிய 10 நாட்கள் போகட்டும். அடுத்த மாதத்தில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் மாதல்களை எல்லாம் செய்துக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் அப்படின்றது அப்பப்போ வந்துட்டு தான் போயிட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பெருசு பண்ணாமல் அதிலிருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்றத வந்து சிந்தித்துக்கோங்க. இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதியாக இருக்கக்கூடிய 10 நாட்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குங்க. அதாவது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுறுசுறுப்பனை பார்த்து தான் மேலதிகாரிகள் உங்களுக்கு இன்னுமே வந்து வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பாரு. மேலும் பரிசுகள் கூட வந்து கிடைக்கும். அதில் சக ஊழியர்களுக்கு முன் உதாரணமாக திகழக்கூடியவர்களில் தனுசு ராசினியர்கள் தான் ரொம்பவே முக்கியமானவர்களாக இருக்கீங்க. ஸோ மற்றவர்களுக்கு நீங்கள் வந்து முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து சரியான ஒரு வழியில் வந்து நடக்கணும். அப்போ தான் உங்களை வந்து பலரும் பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து பயன்பெறுவாங்க, மாற்றிப்பாங்க. ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய கிளைகள் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் வியாபாரம் விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குங்க. ஸோ இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. அவங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான நட்சத்திரங்களோடு அவங்க இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் மாறுபாடு அடையும். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் வந்து கிடைக்கிறது கிடையாது. நட்சத்திர ரீதியாக மாறக்கூடிய பலன்களும் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. அதாவது தனுசு ராசியுடைய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழிலதிபர்களெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்ற எண்ணம் உருவாகும். எதிர்பார்த்த பண வரவுகளும் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்குங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். அடுத்ததாக பூரடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு பொருளாதாரத்தில் இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வாகன சேர்க்கை அப்படின்றது ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சகோதர சகோதரிகளுடைய மத்தியில் ஒற்றுமை அப்படின்றது ஏற்படுங்க. சொத்து பிரச்சனையில் கூட உங்களுக்கு நல்ல முடிவுகளானது கிடைக்கும். திருமணம் நடத்துவதில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஆரம்பிக்கும். ஸோ திருமணம் நடக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்ப தேவைகளை கூட நீங்கள் உங்களால் பூர்த்தி செய்துக்க முடியும். அடுத்ததாக உத்திராடம் 1ஆம் பாதம். உத்திராடம் நட்சத்திரத்தை உடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊதிய உயர்வுகள் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்குங்க. தொழிலதிபர்களும் தொழிலை வந்து நல்ல அபிவிருத்தி வந்து செய்வீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கூட நல்ல ஒரு லாபமானது கிடைக்கும். பிள்ளைகள் பெற்றோர்கள் போன்றவர்களால் மிகவுமே வந்து பாராட்டுக்களை வந்து பெறுவீங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முடிவுகளுக்கு வந்துடும். அரசியல்வாதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா புதுசான பதவிகளானது வந்து சேருங்க. இந்த பதிவில் தனுசு ராசி நேயர்களுக்கும் நட்சத்திர ரீதியாகவும் என்ன மாதிரி மாற்றங்கள் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே கூட இந்த நாட்கள் சிறப்பாக இருக்க ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமைகளில் சிவன் கோவில்களாக நீங்கள் போய் வழிபாடு செய்துட்டு வலம் வந்து பாருங்கள், நல்லதே நடக்கும். மேலும் சாமந்தி பூ கிடைச்சதுன்னா அந்த மலரை குரு பகவானுக்கு அர்ப்பணித்து வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வழிபாடுகள் செய்வது ரொம்பவே நல்லது. இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் செய்து பயன்பெறுவது ரொம்பவே நல்லது. இக்கட்டான சூழ்நிலைகளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தாங்க உங்களுக்கு நல்லபடியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கட்டாயமாக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை எல்லாம் செய்து பயன்பெறுங்க. மேலும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.